கவனிங்க, இந்த 2022 எப்படி இருக்க போகிறது? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களோடு கூட நீர் என்ன பேச போகிறீர்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எல்லோரையும் ஒரு நோக்கத்தோடு நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். வருடம் வருடம் மட்டும் நான் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல, தாயின் கர்ப்பத்திலே நான் தெரிந்து கொண்டு உன்னுடைய முடிவு என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. He has a great plan in your life. ஒவ்வொரு மேலே அவருடைய திட்டங்கள், நோக்கங்கள் மிகவும் பெரியதாக இருக்கும். அல்லேலூயா. சில சமயத்தில் நாம் அவருடைய திட்டத்தை மிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் பாதத்தில் விழும்போது மறுபடியும் நம்ம தூக்கி எழுப்பி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே. அநேக முறையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய அதிசயமான உண்மைகளை சின்ன ஒரு ஓமைன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குட்டி கதையில், ஓமை கதையில் அது ஓமைன்னு சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் ஒரு கதையில் சொல்லி முடிச்சுட்டு இருப்பார், ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுட்டு இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். இப்போது நானும் ஆவினால் ஏவப்பட்டு இந்த வருடத்தை எப்படி நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன்னா, ஒரு சின்ன கதையில் சொல்ல போகிறேன். ஒரு குடும்பத்தில் 2 அண்ணன் தம்பிங்க. அண்ணன் கொஞ்சம் கொடூரமானவர்னா மிகவும் கொடூரமானவர், மனசாட்சி இல்லாத ஒரு அண்ணன். இப்போ தம்பி தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சகோதரன். அப்பா அம்மா அநேக சொத்துக்களை வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் தம்பிக்கு கிடைக்காத அளவுக்கு அண்ணன் என்ன பண்ணுறாரு, அநேக சதி திட்டங்களை தீட்டுறாரு. என்ன நம்ம செய்கிறாரு, யார் வந்து கேட்டாலும் எடுத்து அறிஞ்சு பேசுகிறாரு. இப்போ ஒன்றும் செய்ய முடியல. இப்போ அண்ணன் குடும்பம்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அண்ணன் பிள்ளைங்களாம் பெரிய அளவில் படித்து ஓஹோன்னு வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் தம்பி அநேக நெருக்கத்தின் பாதையில் இப்போ தம்பி போயிட்டு இருக்கார். உபவாசம் எடுக்கிறாங்க, ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்கார். ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்கிறாரு. 1 மாதம் கடந்து போச்சு, 2 மாதம் கடந்து போச்சு. அதிகமான தேவைகள் இவங்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் பதில் கொடுத்த பாடு இல்லை. குடும்ப ஜெபம் பண்ணும்பொழுதெல்லாம் யோசிக்கிறாங்க, ஆண்டவரே உண்மை நாங்கள் உண்மையாக தேடுறோம், உண்மையாக ஜெபிக்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெபத்திற்கும் பதில் கொடுத்த பாடு இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் உண்மை அறியாதவர், ஆனால் அவர் எல்லாமே அபகரிச்சுட்டு அநியாயம் பண்ணாலும் அவர் மட்டும் வளர்ந்துட்டே போகிறாரு. என்றைக்கு தான் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீர் ஆண்டவரே? இதே கேள்வி. அப்போ இவங்க சரியாக 7 மணிக்கு குடும்ப ஜெபம் செய்கிறாங்க. குடும்ப ஜெபம் செய்யும் போது அவங்க வழக்கமாக ஒரு டேபிள் இருக்கும், டைனிங் டேபிள் சொல்கிறோம்ல, அதுபோல் ஒரு டேபிள் இருக்கும். அதில் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டு பைபிள் படிச்சுட்டு ஜெபிப்பாங்க. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறாங்க. எல்லோருடைய கண்களில் இருக்கிற கண்ணீர் அந்த டேபிள் மேலே கொட்டுது. இப்போ டேபிளுக்கும் என்ன ஆயிடுச்சு, அழுக வந்துடுச்சு. டேபிள் இப்போ ஒரு வார்த்தை இப்போ தான் திறக்குதான். அது ஒரு வார்த்தை சொல்லுச்சா, அண்ணா நீங்கள் அழாதீங்க, என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரே ஆச்சரியம், டேபிள் பேசுது. இவங்க சொன்னாங்களா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கவலெல்லாம் மறந்துட்டாங்க, திடீர்னு டேபிள் பேசுதே, சொல்லு. டேபிள் சொல்லுச்சான், நான் ஒரு பெரிய மரம், அநேக பறவைகள் ஒரு நாளில் என்னுடைய கிளைகளில் கூடு கட்டும், என்னை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஒரு முறை சரியான காற்று அடித்ததுமே என் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் பழைய மரங்கள்லாம் என்னாச்சு, விழுந்து விழுந்து அப்படியே உடைந்து போனது. அப்பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் ஓடி வந்து என் கண்ணு முன்னாடி அதை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, எரித்து சமைச்சு அவங்க சந்தோஷமாக அவங்க என்ன பண்ணாங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாங்க. அப்போ தான் நான் ஆண்டவரை நோக்கி கதறினேன், ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்,
நான் எரிஞ்சு சாம்பலாக்க கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. நான் அநேக நாள் வாழணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் இந்த நிலை எனக்கு வரக்கூடாது. என்னை மேன்மையை உயர்த்துங்க. ரொம்ப நாள் நான் வாழணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இது போல நான் கூக்குரல் இட்டுட்டே இருந்தேன். ஏன்னா என் பக்கத்தில் எல்லாமே போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்கண்ணா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. மறுநாளே மரத்தை கட் பண்ணுறவங்க வந்து என்னை கட் பண்ணிட்டாங்க. நான் கத்துற ஆண்டவர் இடத்துல ஜெபித்தனே, உம்மிடத்தில் கண்ணீர் வடிச்சேனே, ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க மாட்டீரார் நீர் சொல்லியிருக்கிறீரே. என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எங்கே உம்முடைய வாக்குத்தத்தம். என்னை கட் பண்ணிட்டாங்களே சாமி. குடும்பமா அப்படி ஆச்சரியமா பார்க்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு கதை. பிறகு என்ன நடந்தது? என்னை கொண்டு போனாங்க. கொண்டு போய் பட்டையில் என் பட்டையெல்லாம் கட்டினாங்க. கத்தன நான், ஆண்டவரே இதற்கு தான் நான் உம்மிடத்தில் ஜெபித்தனா, இதுதான் நீர் என் ஜெபத்திற்கு கொடுக்கிற பதிலா என்று நான் கதறினேன். பிறகு என்ன நடந்தது? கொடூரமான சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. பெரிய பிளைடு வச்சிருந்தாங்க. அதில் அப்படியே என்னை ஈவு இறக்கம் இல்லாமல் கொண்டு போய் துண்டு துண்டாக கட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னுடைய கேள்வி, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு, எதற்கு இந்த வாழ்க்கை எனக்கு, எதற்கு எனக்கு இது போல நடக்கிறது? நான் உம்முடைய பிள்ளை, உம்மிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளை, ஜெபித்த மறுநாளே எனக்கு இது போல ஆபத்தாசாமே. கூக்குரலிட்டேன், கட் பண்ணி போட்டுட்டாங்க. சில நாட்கள் மதிக்கப்படாதவனாக, மதிக்கப்படாதவளாக அந்த பற்றையிலேயே நான் இருந்தேன். இந்த விறகுகள், அந்த பலகைகள் வைக்கிற இடத்துலயே நான் இருந்தேன், அந்த கடையிலே நான் இருந்தேன். பெரிய சோகமான வேதனை. மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும், அநேக நாட்கள் நான் வாழணும் ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு பிறகு எனக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு இது. நான் நினைச்சு கூட பார்க்கல இது போல பாதையில் ஆண்டவர் கொண்டு போவார்னு. என் ஜெபம் ஒன்றுமே கேட்கப்படலை. நான் மறக்கப்பட்டவளாக அப்படியே விழுந்து கெடுக்கிறேன். ஒரு காலத்தை நான் நினைச்சு பார்த்தேன், பறவைகள் எல்லாம் என் மேல வந்து கூடு கட்டுச்சு. களைப்பா நடந்து வருகிறவர்கள் என்னுடைய நிழலில் தங்குவார்கள். என்னை பார்க்கும்போது என்ன பிரம்மாண்டமான மரம் என்று சொல்லிட்டு போவாங்க. இப்பொழுது மறக்கப்பட்டவளாக என்னை தூக்கி ஒரு மூலையில போட்டாங்க. அப்பொழுது நான் ஒரு ஜெபம் ஜெபித்த, ஆண்டவரே எல்லாமே எனக்கு விரோதமாய் நடக்கிறது, எல்லாமே எனக்கு விரோதமாய் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த 7 மணி ஜெபத்தை நான் விடலை. ஜெபிக்கவே முடியாத சூழ்நிலையில கூட என் மனசு கேட்காது. ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம், ஆண்டவர் தப்பா பண்ண மாட்டார் அப்படி நினச்சிட்டு நானே அப்படி ஒரு உணர்வு இல்லாமல் ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் ஜெபத்தை விடலை. இந்த சகோதரனுக்கு கண்ணு கலங்கி கேட்டாரா. பிறகு என்ன நடந்தது? ஒரு காலையில் ஒரு தச்சர் வந்து என்னை விலை பேசி கொண்டு போகிறாங்க. ரொம்ப தூரம் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அடுத்தது என்ன நடக்கும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. என்னை எரிப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க தெரியாது. பிறகு என்ன நடந்தது? என்ன தச்சர் இடத்துல கொண்டு போனாங்க. ஐயோ, சொல்ல முடியாத வேதனை. உளிகளால் என்னை சிதைத்தார்கள். எழுப்பிள்ளி என்று சொல்வார்கள், என்னை எழுத்தார்கள். ஒவ்வொரு நிமிடமும் வினாடியை நான் கூக்குரலிட்டேன், கத்தனேன், ஆண்டவரே என்னால் முடியல சாமி, என்னால் முடியல. அந்த மரத்தை போலவே நான் விழுந்து எரிந்திருந்தால் ஒரு நாளில் முடிஞ்சிருக்கேன் என் கதை. நான் சித்திர வேதனை அனுபவிக்கிறேன் சாமி. இதற்காகவா நான் ஜெபித்தேன்? அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், அநேக நாள் வாழணும்னு நினைச்சனே. எல்லாமே எனக்கு விரோதமாய் நடக்கிறது, எல்லாமே எனக்கு விரோதமாய் நடக்கிறது. குடும்பமே தன்னுடைய பிரச்சனையை மறந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. பிறகு என்ன நடந்தது?
அந்த மரம் கொஞ்சம் சைலண்டாக இருந்து சொல்லிச்சான், என்னை கட் பண்ணி என்னை அப்படியே பாலிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே அந்த கெமிக்கல் எல்லாம் என் மேலே படும்போது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நிசப்தம். இந்த குடும்பத்தினர் நினைக்கிறாங்க நம்ம தான் பெரிய பிரச்சனையில் போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளை காட்டிலும் இந்த மரம் அவ்வளோ ஒரு பாடுகள் மத்தியில் போயிருக்கு. அப்போ இவர் கேட்டாராம், அப்போ நீ தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணியா? ஜெபிக்கணும்னு உண்மையிலே எனக்கு மனசு வரல, அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என் உள் மனசில் கர்த்தர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். அது என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, ஏதோ ஜெபிக்கணுமே நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், உண்மை ஒத்துக்கிறேன். பிறகு என்ன நடந்தது? பிறகு மறக்கப்பட்ட நிலைமை. என்னென்னவோ பாட்டா செஞ்சாங்க. என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அநேக வேலையில் நம்ம போராட்டத்தின் பாதையில் போகும்போது என்ன நடக்கிறது, எதிர்காலம் என்ன, நாம் என்னதான் முடியும், ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆண்டவர் எல்லாமே இப்படி சிதைந்து கெடுகிறது. என்னுடைய எதிர்காலம் என்னமா இருக்கும்? போச்சு ஆண்டவர், என் ஃபியூச்சரை போச்சு. அந்த டேபிள் சொல்லிச்சான், எனக்கு என்னதான் என் எதிர்காலம்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் ஏன் மௌனத்தை சாதிக்கிறாருன்னு எனக்கு புரியல. எல்லாமே போச்சுன்னு தான் நினைச்சேன். பிறகு சொல்லுங்க, கண்ணீரோடு கூட இப்போ இந்த குடும்பம் கேட்குது. அது சொல்லுச்சா ஒரு வார்த்தைய, என்னுடைய ஜெபம், நான் அநேக வருடங்கள் வாழணும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நாங்கள்லாம் ஒற்றுமையா நீடோடி வாழணும்னு நினைச்சு நான் ஜெபிச்சேன். அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டாரு. பிள்ளைங்க எழுந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? எப்படி ஆண்டவர் கேட்டாரு? நீங்க உக்காந்துட்டு இருக்கிற டேபிளும், நீங்க அழகாக காஸ்ட்லின்னு வாங்கின அந்த கதவும், நீங்க யூஸ் பண்ற இந்த சேரும், உங்கள் பாதுகாவலுக்காக நீங்க வைத்திருக்கிற இந்த விண்டோ, இந்த ஜன்னல்களும் எல்லாமே என்னுடைய மரத்தினால செய்யப்பட்டது. நான் செபித்து முடித்த போது நான் நினைச்சேன், மறுநாளை என்னை அறுத்து வெட்டினார்கள், என் கதை முடிஞ்சிச்சு நினைச்சேன். ஆனா ஆண்டவருக்கு என் மேல அதிகமான பிளான் ஒன்று இருந்தது. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில வேதனை போராட்டம், வெட்டு அடி, குத்து வெட்டு அடி, எல்லாமே எனக்கு எழுதி என்னை சிதைத்தார்கள். நான் நினைச்சேன் எனக்கு எதிர்காலமே போச்சுன்னுட்டு. ஆனால் என் ஜெபத்தை கேட்கிறவர் ஒரு நாள் என்னை கைவிடாமல், நான் என்ன ஜெபித்தனோ, ஆண்டவரே நான் அநேக நாள் வாழணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைச்சேன். என்று பாருங்க, உங்க வீட்டை அலங்கரிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா நான் மாறிட்டேன். இப்பொழுது உங்களை பாதுகாக்கிற கதவும் நான் தான். நீங்க அனுதினமும் ஜெபிக்கிற, உணவை சாப்பிடுகிற மேஜையும் நாங்க தான். உங்களை தாங்குகிற சேரும் நாங்க தான். உங்களுக்கு அழகாக காற்றுகளை அனுப்பி வைக்கிற ஜன்னலும் நாங்க தான். எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. அல்லேலூயா. இப்போதான் அந்த நியூ இயர்ல அந்த மரத்தை போல உங்க ஜெபங்கள் கேட்கப்படாம இருக்கலாம். தொடர்ச்சியான பிரச்சனை, போராட்டம், தோல்வியில நீங்க போயிட்டு இருக்கலாம். மரத்தினுடைய ஸ்டோரி தான் பாஸ்டர் எங்க ஸ்டோரி நீங்க நினைக்கலாம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வாழ்க்கையில ஜெபிக்கிறவன் தன் ஜெபத்தை மறந்து போனாலும் ஜெபத்தை கேட்கிறவர் மறக்கிறதே இல்லை. வாக்குரைத்த ஒரு உண்மையில தேவன். அல்லேலூயா. ஏன் நான் வாக்குத்தத்தம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏன் ஆண்டவர் அந்த மரத்தை பார்க்கல நம்ம விசேஷித்தமானவர்கள் அல்லவா? என்ன நமக்கு நம்பிக்கை என்ன நன்றாக புரிஞ்சுக்கணும். மரத்தை படைத்தவர் அந்த மரத்தின் ஜெபத்தை கேட்டார்னா
அந்த மரங்களை பார்க்கலாம், பறவைகளை பார்க்கலாம், பூக்களை பார்க்கலாம் நம்ம விசேஷமானவர்கள் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம படைச்ச தேவன். இப்போ ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுதுவே ஏதோ இந்த 2022க்கு மட்டும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தரல. வாழ்நாளெல்லாம் நம்ம மேன்மையாக அடையும்படியாக, ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாதையாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தீர்க்க தரிசனமாக சொல்லட்டும், இந்த வருடத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போறாருன்னா, தேவ பிள்ளையோட வாழ்க்கையில நீ ஒரு பெரிய ஸ்தானத்தை அடைய இந்த வருடத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போட போறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஃபவுண்டேஷன் போடுகிறதுனால வேதனைப்படாதீங்க. உன் எதிர்காலத்தையே இந்த வருடம் தான் நிர்ணயிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் தான் உங்களை படைச்சேன், ஒரு நோக்கத்தோட படைச்சேன், சாதாரணமா படைக்கல. நீங்க பெற்ற உன் பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்காம இருக்கலாம், அல்லது நீங்க பிறந்த இடத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்கலாம், திருமணம் பண்ணி கொண்ட வீடும் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம இருக்கலாம், படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். வாழ்க்கையில இவ்வளவுதான் நம்ம நலன்ற ஒரு தள்ளப்பட்டு அந்தந்த நாளுக்கு போராடி போராடி தான் உங்க வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கலாம். சொல்லப்போனால் ஆண்டவரே ஏன் 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 என்ற கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக காணப்படலாம். அண்டர்ஸ்டாண்ட், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. மரத்தை வெட்டும் போது மரத்துக்கு தெரியாது ஒரு நாளையில் நம்ம ஜெபம் கேட்கப்படணும். மரத்தை அந்த பட்டையில் போட்டு துண்டு துண்டாக கட் பண்ணும்போது அந்த மரத்துக்கு தெரியாது நான் இவ்வளவு அலங்காரமாக இருக்க போகிறேன்னுட்டு. ஹல்லேலூயா. அந்த மரத்தை அவர்கள் அந்த உளியால் கட் பண்ணும்போது அந்த மரத்துக்கு தெரியாது. நம்ம வாழ்நாளெல்லாம் ஜனங்க வீட்டுக்கு வர்றவங்களாம் பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, மரத்துக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு தெரியும், அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏன்னா படைச்சவர் அவர் தான். சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது படைத்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பட்டாது. ஏன்? நான் உன்னை படைத்தவர், நான் உன்னை உருவாக்கினவர், விசித்திர உணவுமாக உன்னை நான் உருவாக்கினேன். உன்மேல எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்மேல எனக்கு ஒரு திட்டம் உண்டு. என்னுடைய நோக்கத்தையும் என்னுடைய திட்டத்தையும் நீ விட்டு விலகி தூர போனாலும் நான் மறுபடியுமாக உன்னை கொண்டு வந்து உன்னை சரிப்படுத்தி உன்னை வணைந்து அழகாக அலங்காரமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன். Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit.